இந்த வாரத்தோட முதல் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு தலையை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டாஸ்க் தான். எப்பவுமே இந்த டாஸ்க்ல யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே முன்னையே தெரிஞ்சிடும். எப்பவுமே மின் வாரம் நடக்கக்கூடிய அந்த டாஸ்க்ல யார் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் அடுத்த வாரம் தலை டாஸ்க்ல கலந்துக்க சொல்லுவாங்க. ஆனால் போன வாரம் நடந்த டாஸ்க்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வரல பிக் பாஸ். அதனால யார் கலந்துக்க போறாங்கன்னு தெரியாமே இருந்தது. ஆனால் கேப்டனாக இருந்த அமித் கண்டிப்பாக தலை டாஸ்கில் கலந்துப்பாருன்றது மாதிரி விஷயம் மட்டும் தான் தெரியும். இப்போ பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, நீதிமன்ற டாஸ்கில் யார் யாரெல்லாம் வழக்கு போட்டாங்களோ அதில் ஜெயிச்சவங்களாம் தலை டாஸ்கில் கலந்துக்கலாம் அப்படின்னு போது அமித்தோடு சேர்த்து மொத்தமாக 6 பேர் வந்து இந்த தலை டாஸ்கில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தலை டாஸ்க்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்போர்ட்டிங்க்கு ஒரு ஆள் வேணும், அதனால் நீங்களே உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தப்பல, அப்போ கானா வினோத் வந்து கம்ருதீனை வந்து செலக்ட் பண்ணார். அந்த இடத்துல பார்வதிக்கு வந்துட்டாங்க, எனக்கு தான் கம்ருதீன் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் கம்ருதீன் வந்து சொல்லிட்டார், நான் வந்து கானா வினோத் கூட தான் போய் பண்ண போகிறேன் அப்படின்னு. உடனே அந்த இடத்துல சின்னதாக கோச்சிக்கிட்டாங்க பார்வதி. சரி யாரை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அடுத்து கண்டிப்பாக சாண்ட்ராவை தான் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல பார்வதி உஷாரான்ட்டாங்க. ஏன்னா முன்னாலே பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி கத்துனாங்க. இப்போ போய் இது வந்து டாஸ்க்கு கூப்பிட்டு தேவையில்லாமல் கத்துறதை விட நம்ம திவ்யாவை கூப்பிடலாமேன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து திவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டாங்க அவங்களோட சப்போர்ட்டிங்க்கு. போன வாரம் நடந்த தலை டாஸ்க்கும் இந்த வாரம் நடந்த தலை டாஸ்க்கும் உண்மையாகவே ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுவும் போன வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போனதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டாஸ்கில் பார்வதி இல்லாமல் இருந்தது தான். இந்த டாஸ்கில் என்னடா சொதப்ப போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் கடைசியில் முடியும் போது அந்த ஒரு பாலையும் எடுத்து போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. என்னதான் அந்த ஒரு பாலையும் சேர்த்துருந்தாலும் கண்டிப்பாக கானா வினோத் எடுத்த அளவுக்கு அவங்க எடுத்திருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தலை டாஸ்கில் கானா வினோத் தான் ஜெயிச்சாரு. இந்த வாரம் வீட்டு தலையாக கானா வினோத் தான் இருக்க போகிறாரு. இத்தனை வாரம் எல்லா இடத்துலையும் கவுண்டர் போட்டுட்டு இருந்த கானா வினோத் இந்த வாரம் கேப்டனாக இருந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யார் கேப்டனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நான் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான். இந்த இடத்துல அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.